எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் கூட தேவ சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து சுதந்திரவாளி. சுதந்திரம் தேவன் தந்த நிரந்தரம். அதுதான் சுவிசேஷத்தின் தேவனுடைய வாக்குத்தத்தமான சுதந்திரம். மத்திய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளும் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டக்காரன் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியவனை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்தில் தனக்கு கனி கொடுக்கும்படி வேறொரு தோட்டக்காரனுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனித்தரு ஜனத்து கொடுக்கப்படும். இந்த கல் மேல் விழுகு நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கு போடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சுதந்திரம் இந்தியாவில் 80 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இன்றைக்கி சரீர பிரகாரமாக ஏதோ ஒரு சுதந்திரம் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிரந்தரமான சுதந்திரம் இன்னும் அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கல. பாவத்துக்கும் சாபத்துக்கும் விக்கிரகத்துக்கும் உபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மதத்துக்கும் பணத்துக்கும் ஜனத்துக்கும் கல்றைக்கும் சில்லறைக்கும் அலைகிற கூட்டம். அப்போ தேவன் இந்த உலகத்தை தந்தார். தன்னுடைய பங்கு, தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வருகிற பங்கு வாங்கி கொள்ளும்படி வேலைக்காரனை அனுப்பணும் போது அந்த குத்தைக்கு ஓட்டுகிற தோட்டக்காரன் வேலைக்காரனை பிடிச்சி அவமானப்படுத்தி அநேகரை கொன்று போட்டார்கள். கடைசியாய் குமாரன் வந்தான். குமாரன் வந்து குமாரனுக்கு பயப்படுவாள் என்று சொல்லும்போது குமாரனையும் கொலை செய்தார்கள். பிறகு ராஜா என்ன செய்வார்? இந்த தோட்டக்காரனை அழித்து கொடுமையாய் தண்டித்து வேறு ஒருவனுக்கு அந்த தோட்டத்தை குத்தை கொடுப்பார். அதே போல இஸ்ரவேல் ஜனத்தை இயேசு கிறிஸ்து அழித்து நமக்கு புறஜாதிக்கு தேவன் சுதந்திரத்தை தந்து விட்டார். ஆகவே இந்த சுதந்திரத்தை சாத்தான் என்ற சோதகன் சுரூபத்தில் சிலையில் அம்மா மாதா என்று சொல்லி பிதா என்று சொல்லி பலவிதமான சூதகமான அடிமைத்தனத்தில் பல கோடி மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுதந்திரத்தை கொண்டாடுகிற மக்களே, சுவிசேஷத்தை கண்டு சுதந்திரம் எப்படி தேவன் தருகிறார் என்பதை அறிந்து கொண்டு இந்த சுதந்திரத்தை நிரந்தரமாக்கி கொள்ள தேவ சட்டத்தையும் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுவோம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு சுதந்திரம் உண்டு, அது நிரந்தரமாய் உண்டு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 4:5 பேதுரு எழுதுகிறாரு. புதிய ஏற்பாடு புதிய சட்டம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்படுத்த ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் உண்டு நமக்கு. இங்கு பலவிதமான அடிமைத்தனம், மதத்துக்கும் மரத்துக்கும் சொந்தத்துக்கும் பந்தத்துக்கும் மண்ணுக்கும் மாம்சத்துக்கும் அடிமை இராதபடி மறுபடியும் ஜெனிப்பித்தாதான் நமக்கு சுதந்திரம். அதுதான் நிரந்தரம். இந்த பூமியில் நமக்கு கொஞ்சம் காலம்தான் வாழ்க்கை. இந்த சுதந்திரமான உலகத்தில் 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதுக்கு மேலே சுதந்திரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, நம்ம வாழ்க்கை மறைஞ்சிடும். ஆகவே பரலோகம் என்பது நிரந்தரம், அதுதான் சுதந்திரம். தேவனுடைய இந்த சுதந்திரமான இந்த சுவிசேஷத்தை தேவ சட்டத்தை அறிந்து தேவனுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு செருப்பத்தை கட்டி பாதாளத்தில் பூட்டி நம்ம அந்த சுதந்திரிக்கணும், தேசத்தை சுதந்திரிக்கணும். 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் தருவார். இப்பொழுது அதுக்குண்டான ஆயத்த பணிகள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மறுபடியும் ஜெனிப்பித்து அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் சுதந்திரம், இல்லாவிட்டால் அவாந்தரம். ஆகவே யூதரங்க எப்படி அவாந்தரமாய் அலைந்து திரிந்து கொண்டு இன்றைக்கும் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இந்த சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சுதந்திரம், நிரந்தரம். அதை அறிந்து புரிந்து தெரிந்து சட்டத்தை தேவ திட்டத்தை அறிந்தால் நமக்கு உண்டு
பரலோகத்திலும் பூலோகத்திலும் நிரந்தரமான சுதந்திரம். எல்லா சோதகரையும் பாதகரையும் துடைத்தெறிந்து தேவன் நமக்கு நிரந்தரமான சுதந்திரத்தை தந்து விட்டார். ஆகவே விசுவாசிப்போம். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், மறுபடியும் பிறக்கணும். ஆகவே இந்த சட்டத்தை அறிந்து சட்டத்தின்படி நாம் தேவ திட்டத்தை அறிந்து கொண்டால் தலைமுறை தலைமுறையாய் சுதந்திரம் நமக்கு நிரந்தரமாக இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுப்பார். ஆகவே இந்த வார்த்தை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் தன்னையே தந்து விட்டார். இயேசு நமக்கு சுதந்திரமாய் நிரந்தரமாய் நமக்குள்ளே இருந்து இந்த உலகத்தையே சுதந்திரித்து கொள்ள தேவன் காலத்தின் நேரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.